ஹாய் guys, வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத குயிக்காக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. நிறைய சேனலில் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்க. ஒரு ஃபுல் டே வந்து அதிலேயே அனலைஸ் பண்ணி அதிலேயே உட்காந்து நிறைய வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து அதில் நிறைய லூஸ் பண்ணுறாங்க. மணி மட்டும் கிடையாது, டைமுமே என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு பேசிக் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல போய் வந்து பிளைண்டா வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு டிப்ஸ் கிடைச்சிச்சு, நான் இதுல போய் இன்னைக்கு ஃபண்டு போட்டேன்னா அதுல வந்து குயிக்கா ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பெரிய மேஜர் பிளேயர்ஸ் வந்து நிறைய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டிடியூஷன் தான் நிறைய ப்ளே பண்ணுது. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் கிட்ட நீங்க போடுற வந்து ஒரு செல்லோ இல்லை ஒரு பையோ பெரிய சேஞ்சஸை வந்து கிரியேட் பண்ணாது. ஒரு நாள் உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கலாம், 2 நாள் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு 30 நாளுமே கன்சிக்யூட்டிவாக உங்களால் ப்ராஃபிட்டபுளாக எடுக்க முடியும், 1 மந்த் ஃபுல்லாகவே உங்களால் ப்ராஃபிட்டபுளாக எடுக்க முடியும் அப்படின்னா அது முடியாது. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கும் ஸ்விங்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்டில் வந்து ஒரு 1 வீக் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த வீக் முடிஞ்சிச்சுன்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். 2 வீக்ஸ் கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் வீக்கோட கான்ட்ராக்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் மட்டும் தான் அது எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு உண்டான எல்லாமே வந்து நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரணும் அந்த டேயில் எண்டில். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டாக்காகவே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? கம்பேரிஷன் போட்டு நம்ம பேசணும் அப்படின்னம்னா நிறைய விஷயங்களை வந்து இதில் பேசலாம். இது ஸ்டாக்கா உங்களுக்கு கிடைச்சிரும், இதை நீங்க பிளட்ஜ் பண்ணி நீங்க ஃபண்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஸ்டாக் உங்களுக்கு ஹோல்ட் ஆகுது அப்படின்னா அதுல டிவிடெண்ட் கிடைக்குதுன்னா அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டா நீங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ரைட் இஷ்யூஸ்ல கிடைச்சி அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்ல வாங்கிக்கலாம். பைபேக் போட்டுச்சுன்னா அதில் எழுதி போட்டு நீங்க அது ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம். இது மாதிரி வந்து மல்டிபிள் நமக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா அது மாதிரி ஆடட் அட்வான்டேஜ்னு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஹீரோ டு ஜீரோன்னு நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நிறைய லூஸ் பண்ணுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு அந்த ப்ராஃபிட்டை வச்சுட்டு நீங்கள் ஹீரோ ஜீரோ விளாண்டாலும் சரி, இல்லை வேற எது ப்ளே பண்ணாலும் சரி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது உங்களோட ரியல் மணியை வந்து நீங்கள் கொண்டு போகலை. ஓகேவா? எப்பவுமே வந்து நம்ம கைட் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட ப்ராஃபிட் வரும்போது அந்த ப்ராஃபிட்டை எடுத்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கறது தான் நம்ம வந்து டீச் பண்றோம். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months கிட்ட இருக்குமா, கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இப்போ க்ளோசிங் ஸ்டாக்ஸை பாருங்க. 1 2 3 4 5 லாஸ்ட் மந்த் ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து சாரி 5 ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட்ல வெளியே வந்துட்டோமா. அதே மாதிரி இந்த மந்த் பாருங்க 1 2 3 4 ஸ்டாக்ஸ் வந்து வந்துட்டோம். பட் இன்னும் நமக்கு வந்து டைம் கிடக்குது, கரெக்டா? இன்னுமே நமக்கு வந்து ஒரு 8 days கிட்ட இருக்குது. க்ளோஸ் டு 50% வச்சுக்கிறீங்களா, 60% 40% கிட்ட இருக்கு. ஏதாவது 1-2 ஸ்டாக் நம்ம ரிலீஸ் ஆயிட்டாலும் நம்ம ப்ராஃபிட்டபிள் வந்து ப்ராஃபிட்டா மாறிடுவோம். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு கன்சிக்யூட்டிவாக ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு லாஸுமே இல்லை. லாஸை வந்து நம்ம புக் பண்ணுறதில்ல. ஏன் லாஸை புக் பண்ணுறதுனா ஸ்டாக் மேலே போகும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த ஸ்டாக்ஸை வந்து எடுக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்ஸே காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஸ்டாக் நம்ம நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு 3% கிட்ட 3.5 3% கிட்டேயோ வந்து இது வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாக்கை காட்டுறேன் பாருங்களா. இப்ப இந்த சார்ட் பேட்டர்ன்ல பார்த்தா தெரியும். இப்ப லாஸ்டா வந்து ஒரு 3 o'clock மேல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப கரெக்டா 3:30 டைமிங். 3:30ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லாஸ்ட் டயத்துல தான் கொஞ்சம் நெகட்டிவ் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அது வரைக்கும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நல்லா அப் ஆகி 290 வரைக்கும் இருந்துச்சு. நான் மார்னிங்ல வந்து ஸ்டாக்கை செக் பண்ணும்போது இந்த இடத்துல கிரீனாவே மாறிடுச்சு நமக்கு. ஓகே, இப்போ வந்து 1000 rupees காட்டுது. ஏன்னா வந்து நான் 90 கிட்ட பார்த்தேன், இங்க வந்து 3 rupees அப்படின்னா 300 ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு 1000 rupees காட்டுது. பட் ஆனால் மார்னிங் வந்து எனக்கு இங்க கிரீனாவே காட்டுச்சு. நம்ம நேத்தே வந்து சொல்லதான் செஞ்சோம், இந்த ஸ்டாக் எப்போ வேணாலும்
கிரீனுக்கு மாறிடும் குயிக்கா அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் ஃபால்ஸ்ல இருக்கு, நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அது கன்வெர்ட் பண்ணி ப்ராஃபிட்டபுளா நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அதை போஸ்ட் பண்ணுவோம். நம்ம இங்க இந்த டேட்டாவையுமே மாத்தல, நீங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க எதுவுமே வந்து இப்படி போயிரும் அப்படி போயிரும் நம்ம தப்பாவெல்லாம் கைட் பண்ணல. ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி கரெக்டா அதை அனலைஸ் பண்ணி அதை எடுத்து அதுல இருந்து எப்படி ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கறதான் பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பாருங்களேன், நம்ம ரீசெண்டா தான் எடுத்தோம், எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஏறி இருக்கான்னு பாருங்க. ஸோ கன்சிக்யூட்டிவாகவே இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான பாத்துல தான் போறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது வந்து டெய்லியோட சார்ட். நேத்தே வந்து மார்க்கெட் வந்து எவ்வளவுதான் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் நம்மளோட ஸ்டாக்ஸ்ல வந்து 50-50 வந்து இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி மார்க்கெட்டை நம்ம ஃபாலோ பண்றது இல்ல, நமக்கும் மார்க்கெட்டுக்கும் தனி ட்ராக். இங்க பாருங்க, இன்னைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்லாம் இருந்துச்சு, கிரீனுக்கு வர ட்ரை பண்ணுச்சு, ஆனா முடியல. ஒரு 50-60 பாயிண்ட் கிட்ட வந்து என்ன இருக்கு, டவுன்லயே தான் வந்து டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்துமே பாருங்களேன், நம்மளோட 50% ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, 50% ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டவுனா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து கரெக்டா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த இது. இப்போ டோட்டல்ல பார்க்கலாம் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு வெளியே வரதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்த மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து நமக்கு வெளியே வர ஸ்டேஜ்ல இருக்குது, 6% கிட்ட வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு அடுத்து நமக்கு வந்து அந்த கெமிக்கல் இதுவும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறது. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இதுவுமே காலையில இருந்துச்சு, கிரீன்ல இருந்துச்சு. 8 அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த 18 ருபீஸ்லாம் ஈஸியாவே வெளியே வந்துடும். 9. ஸோ இந்த பாயிண்ட் இது கிட்ட உள்ளதெல்லாம் ஈஸியாவே வந்துடும். நான் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன், நீங்க அதை பத்தி இது பண்ணிக்க வேணாம். இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராடேல வந்து ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ணி ஒரு 1000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம், என்ன ஏது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க பின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றோம். இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டைவர்ட் பண்ண வேணாம், மார்க்கெட்ல அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். டைரக்டாவே நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு போயிடலாம். இன்னைக்குமே வந்து நம்ம 3 டாப் அப் வந்து அஸ் யூஷுவல் எப்பவுமே நம்ம பண்ற மாதிரி பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம டாப் அப்க்கு வந்து எந்த ஸ்டாக்கை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஏ இன்ஃபோ சிஸ்டம், இந்த ஸ்டாக்கை தான் இன்னைக்குமே எடுத்திருக்கோம். ஓகேவா? இதுல வந்து மறுபடியும் வந்து ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 1068ல இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி 9 ஸ்டாக்ஸ் நம்மளால வாங்க முடியும். 9 ஸ்டாக் கரண்ட் ப்ரைஸ்க்கே போட்டேன். 8ல இருந்தது இங்க 7க்கு மாறி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்றோம். சேம் டைம் வந்து ஃபண்டை வந்து ஒரே இடத்துல வந்து அவன் லாஸ்ட்லயே இருந்தாலும் ஒரே இடத்துலயே வந்து டம்ப் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு ரொட்டேஷனுக்கு ஃபண்டு வேணும் அப்படிங்கிறதுனால மல்டிபிள் இதுல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுனால குயிக்காவே நம்ம ரிலீஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம், நியூஜென் சாஃப்ட்வேர். இது நேற்று தான் என்ட்ரி எடுத்தோம். இன்னைக்குமே கொஞ்சம் நல்ல மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி நல்லா இறங்கி இருக்கனால திரும்பவும் இதுல வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம போஸ்ட் பண்றோம். ஒரு 18 ஸ்டாக்ஸ் வந்து எடுக்க முடியும். 18 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து அடுத்து வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இதை ஏன் பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றேன், ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் இதுல தெரிஞ்சிச்சு. அதனால வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து ஓகே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கேன். 219.35. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளால 45 வந்து வாங்க முடியும். நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் லைவ்ல. இது வந்து கரண்ட் ப்ரைஸ்ல நான் போடுறதுனால ₹1 ₹2 முன்ன பின்ன வரும். அதை பத்தி நம்ம எப்பவுமே ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்டா நமக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சு நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜில ஃபாலோ பண்ணாதான் குயிக்கா வந்து உங்களால ப்ராஃபிட் ரிலீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ்கோ. அந்த ஸ்டாக்கை தான் வந்து இன்னைக்கு டே ட்ரேடிங்க்கு வந்து, அதாவது ஸ்விங்குக்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லையுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் 1-2 காட்டுறேன். இந்த இதோட கம்பெனியோட கம்ப்ளீட்டா ப்ரொஃபைல வியூ பண்ணும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்டம் இந்த கம்பெனிலுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஓகேவா? இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணும் போதும் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இது தெரியுது. அதாவது மூவ்மெண்ட் வந்து நல்ல மூவ்மெண்ட் வந்து இதுல இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டே சார்ட்ல வந்து வச்சு காட்டுறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், இவன் இங்கே இருந்து ஃபால் ஆனவன் கிட்டத்தட்ட 471 இருந்து ஃபால் ஆயிருக்கான். கீழே போயிட்டு 300 கிட்ட சப்போர்ட் பண்ணி இப்பதான் மேலே வரைக்கும் வந்திருக்கான். 400 வரைக்கும் வந்திருக்கான். இப்பதான் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிட்டு திரும்பவும் ஏறுறான். ஓகேவா? நமக்கு இவ்வளவுலாம் வந்து போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து 10% தான் வைக்கிறதுனால இப்போ 360 இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிறீங்களா, ஒரு 30 ருபீஸ் கிட்ட வந்தாலும் நமக்கு 8 to 10% வந்துடும். இங்க இருந்து கரெக்டா பழைய ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணாலே போதும், நம்ம 10% எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணி தான் இந்த கம்பெனியை வந்து ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பா நம்மளோட இதுல வந்து ஷேர் பண்றோம். ஓகே, நம்ம டைரக்டா வந்து ஸ்டாக்கோட என்ட்ரிக்கு போயிடலாம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50 வந்து போட்டிருக்கோம். டிவைடட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 362, 1382 இன்னையோட கரண்ட் டேட்டு, 362 கரண்ட் ப்ரைஸ். ஸோ நான் திரும்ப திரும்ப மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தப்பான கைடன்ஸில் வந்து போய் உங்களோட ஃபண்டை போட்டு நீங்கள் எக்காரணத்தை கொண்டு லூஸ் பண்ணிடாதீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை. ஸோ கரெக்டான ஒரு அட்வைசரியை சூஸ் பண்ணி கரெக்டான இது மூலமாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட்டபுளாக மாற முடியும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கிறங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிளியரா வேணும் அப்படின்னா நம்மளோட பெல் பட்டனை வந்து அமுக்கி வச்சுக்கிறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. ஸோ நம்மளோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது, ஏதாவது ஒரு ஸ்டாக்ல வந்து வெளியே வரமா இல்லையா அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்றதுக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ வில் see you guys tomorrow. Bye bye.